அன்றோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளிலும் கூட தெய்வ சமூகத்துல நம்ம கூடி வரும்படியாக தேவன் பாராட்டிய கிருபைகளுக்காக தயவுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த தருணத்தை கொடுத்த மாமாக்கும் மற்றும் இந்த கூடுகையில வந்திருக்கிற அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். அந்த காரணத்தினால நம்ம எல்லாரும் இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். அதுக்காக கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஒரு சின்ன ஜெபத்தோடு நம்ம இதை தொடங்கலாம். எங்களை அதிகமா நேசித்தவளையும் தன்பின் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே உமது சமூகத்துல நாங்க கூடி இருக்கிறோம்ப்பா. தகப்பன், நீர் எங்களுக்கு முன்குறித்த காரியங்களை இம்மட்டும் எங்க வாழ்க்கையிலும் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் உம்முடைய சித்தத்தின்படி நீங்க நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து அதை செய்வதற்கான ஆண்டவரே ஒருவர் நாங்க அப்பா தேற்றுவதற்கும் பலப்படுத்துவதற்கும் உமது வசனத்தை ஆண்டவரே கொடுத்து எங்களை நீங்க உற்சாகப்படுத்தி இன்னும் ஓடுவதற்கான பலத்தை கொடுக்குறீங்க. அதற்காக கொடான கொடி நன்றி செலுத்திக்கிறேன் ஏசப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அடியேன் உமது கரத்துல கொடுக்கிறேன் ஏசப்பா. என்னை மறைத்து தேவன் தம்மே நீங்க காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்க கரத்துல தாழ்த்தி கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட டிசம்பர் மாதத்துல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். டிசம்பர் மாதம் சொல்லும் போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஒண்ணு வந்து கிறிஸ்துமஸ் வரப்போகுது, இரண்டாவது வந்து இந்த ஆண்டின் இறுதி மாதத்துக்குள்ள நம்ம கடந்து வந்துட்டோம். ஏன்னா ஜான்வரியில நம்ம தொடங்கும் போது யோசிப்போம், எப்படி இருக்குமோ இந்த வருடம் என்னமா இருக்குமோ. கண்டிப்பாக தேவனிடத்துல அநேக வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டவர்களாக தான் நம்ம ஒவ்வொரு வருடமும் அந்த வருடத்துக்குள்ள நம்ம நுழையும் போது ஒரு எதிர்பார்ப்புகளோடு பலவிதமான காரியங்களை குறித்தான ஜபத்தோடு கூட நம்ம நுழைஞ்சிருப்போம். ஸோ டிசம்பர் மாதம் வந்து ஒரு நன்றி அறிதலின் மாதமாக, ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதமாகவும் இருக்கும். அதே சமயத்துல நம்ம பார்க்க போனா இன்னும் வரப்போறிய வருடம் எப்படி இருக்குமோ அதை குறித்தான காரியங்கள் இருக்கும். அண்ட் தேர்ட் திங், நம்ம வந்து எப்பவும் போல டிசம்பர் 1னாலே உலகம் ஃபுல்லாவே தெரியும் கிறிஸ்துமஸ். கிறிஸ்டியன்ஸ்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க. கிறிஸ்துமஸ் ஆன காரியங்கள், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற காரியங்கள், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற காரியங்கள், கிறிஸ்து பிறந்தார் என்பதை வெளிப்படுத்துகிற காரியங்கள், இது மாதிரி அநேகமா நம்ம உலகத்துல நிறைய காரியங்களை பார்க்க முடியும். லைட்ஸ், கேக்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் இந்த நேரத்துல நம்ம நிறைய சாங் சர்வீஸ் இந்த மாதிரி காரியங்களை நம்ம பார்க்க முடியும். நம்மளையும் தேவன் கடந்த 2025ல இந்த 11 மாதங்களை கடந்து 12வது மாதத்துல தேவன் வர்றதுக்கு அன்று கிருபை செஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பா அது நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம கடக்கும் போது நம்ம மனதுக்குள்ள தோணி இருக்கும், எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம எப்படியா இது முடியுமோ அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் வந்து இந்த நாட்கள்ல இந்த இடத்துல கடந்து வர்றதுக்கு அன்று கிருபை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். தொடர்ந்து இந்த பணித்தளத்தின் செய்திகளை நான் கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். மாமா சொன்னது போல ஒரு மெடிக்கல் மினிஸ்ட்ரியில தேவன் காரியங்களை செய்வதற்கு கிருபை செஞ்சிருக்கிறாரு. இந்த கூடுகையை பத்தி பார்க்கும் போதே ஒரு குடும்ப மிஷனரி தரிசன கூடுகை அப்படின்னு சொல்லி அதுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. உண்மையாகவே ஆண்டவர் வந்து ஒவ்வொருவரையும் மிஷனரியாக அழைத்திருக்கிறார் என்பதை என்னுடைய வாழ்க்கையில நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் நினைப்பேன், நம்ம வந்து ஒரு மிஷனரி அப்படின்னா பைபிள்ல எடுத்து எல்லா இடத்துக்கும் போய் ஆண்டவர் சொன்னா மட்டும்தான் மீன்ஸ் லைக் அது மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனா ஆண்டவர் வந்து ஒரு நோக்கத்தோடு நமக்கு ஒரு படிப்பையும் அதுக்குரிய காரியங்களை கொடுத்து நமக்கே ஒரு ஃபீல்ட கையில கொடுக்கிற காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்தேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சோன்னு நினைச்சேன், இனிமே நம்ம படிக்க கூடாது, இது போதும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா தேவன் இம்மட்டுமாய் அந்த காரியங்களை தொடர்ந்து செய்யறதுக்கு கிருபை செஞ்சிருக்காரு. அது நிமித்தமாக மக்களை சந்திக்கக்கூடிய பிளாட்ஃபார்மா அவர் கொடுத்துட்டாரு, நிலத்தை அவர் கொடுத்துட்டாரு. நீ போய் பயிரிட மட்டும் தான் செய்யணும். நிலத்துல பயிரிட தரலன்னா அதுக்கப்புறம் அது நல்ல நிலத்தையே பாலான நிலமா மாத்துறதுக்கு நம்ம கரங்கள் செய்ய முடியும். தண்ணி ஊத்த நேரத்துல தண்ணி ஊத்தாம, விதைக்க வேண்டிய நேரத்துல விதைக்காம மாத்தி செஞ்சுட்டோம் அப்படின்னா அது விளைப்பின் பலனை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. சோ அந்த காரியத்தை தேவன் கற்றுக் கொடுத்தாரு. அதனால கடந்த 18 வருடங்களாக பீகார் மாநிலத்துல தேவனுடைய கிருபையினால குடும்பமாக நான் திருமணத்துக்கு முன்பாக இங்க வந்தாலும் தேவன் ஒரு ஏற்ற துணையை தந்து இந்த இடத்துல 2 குழந்தைகளோடு தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்வதற்காக அதற்குரிய காரியங்களை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் முன் குறித்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு தொடர்ந்து நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. இப்பொழுதுமாக தேவனுடைய செய்தி இன்றைக்கு நான் தேவ சமூகத்துல மாமா எனக்கு சொல்லும் போது நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் எனக்கு சொன்ன ஒரு செய்தியை உங்கள் முன்பாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சின்ன செய்தி தான். ஆனா
கண்டிப்பாக தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டதுனால அது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். சோ இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை தெளிவா எடுத்து கொடுத்தாங்க. எப்படி ஒரு குடும்பம் மிஷனரி தரிசனத்தோடு காரியங்களை செய்ய முடியும், அதற்காக அவங்க ஆயத்தப்பட்ட காரியங்கள் என்ன, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன. ஏன்னா தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது எல்லாத்தையும் படைச்சிட்டு அவர் ஒரு குடும்பத்தை படைக்கிறாரு. கண்டிப்பா ஆதாம படைச்சிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா போதும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கல. அவனுக்கும் ஒரு துணை இருக்கணும். ஏன்னா எல்லா நேரத்துலயும் அவன் கூட இருக்க முடியல. அந்த கான்செப்ட்ல ஆண்டவர் ஒருத்தர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரை பழுகி பெருகும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்ததுக்கான மிகப்பெரிய நோக்கம், மனுஷன் ஒருவேளை பாவத்துல விழுந்து போனாலும் ஆண்டவர் அவர்களை எழுப்பும்படியாக அநேக குடும்பங்களை வேதத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. சோ மிஷனரி அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது குடும்பம் குடும்பமாக காரியங்களை செய்வதற்கான கிருபையும் பலத்தையும் ஆண்டவர் தொடக்கத்துல இருந்து கொண்டு வராரு. ஒரு ஒரு தாயும் தகப்பனும் இணையும் பொழுது, ஒரு பெண்ணும் ஆணும் இணையும் பொழுது அவங்களுக்கு வர்ற சந்ததியின் மூலமாக தேவன் அந்த காரியத்தை தெளிவா செய்யறத நம்ம பார்க்க முடியும். ஆதியாமத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். ஒவ்வொருத்தரையா நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும் போது அபிரகாமை தெரிந்து கொண்டார், ஈசாக்கை தெரிந்து கொண்டார், யாக்கோபை தெரிந்து கொண்டார், யோசேப்பு சந்ததி தெரிந்து கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு தாவீது ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு, தானியேல தெரிந்து கொள்றாரு, ஒரு இடத்துல எசேக்கியேல், ஒரு இடத்துல எரேமியா, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்புறாரு. சோ எல்லாருமே வானத்துல இருந்து திடீர்னு வரல. கண்டிப்பா ஒரு குடும்பத்துல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஜனங்கள். இன்றைக்கு ஒரு குடும்பத்தை பத்தி நம்ம சிந்திக்க போகிறோம். அந்த குடும்பம் எப்படிப்பட்டதா இருந்தது, கண்டிப்பா அதோட காரியங்கள் எல்லாமே நம்ம அறிந்த குடும்பத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா நம்ம நம்ம எப்படி ஜான்வரியில ஒரு வாக்குத்தத்தத்தோடு நம்ம என்டர் ஆகுறோமோ, அந்த வாக்குத்தத்தம் டிசம்பர்ல நிறைவேறலைன்னா நம்மளுடைய மனசு எப்படிப்பட்டதா இருக்கும். ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, நீங்க என் வாழ்க்கையில சொன்னீங்களேப்பா, அது எப்படி நிறைவேறாம இருக்கிறது, அது ஏன் டிலே ஆகுது, என்ன தப்பு இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேனா, நான் பாவம் பண்ணிட்டேனா, இல்ல என்னாலதான் இது நிறைவேறாம இருக்குதா, இல்ல என்ன ஸ்ட்ரகிள் இருக்குது, எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பிரச்சனையா, அதிகப்படியான குழப்பங்களுக்குள்ள நம்ம போகிறது உண்டு. ஆனா வேதத்தை நம்ம வாசிக்கிட்டே வந்தோம்னா எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியான காலங்களில் அதின் காலங்களில் நிறைவேற்றினான்னு இருக்குது. நம்ம புதிய ஏற்பாடுல நம்ம கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம படிச்சோம்னா, காலம் நிறைவேறின போது, ஃபுல்னஸ் ஆஃப் டைம் எப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட் முடிஞ்சு அந்த இடைப்பட்ட காலம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அது இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட்னு சொல்லுவாங்க. ஓல்டு டெஸ்டமெண்ட்க்கும் அதாவது பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் இடைப்பட்ட காலத்தை, அந்த காலத்தை பத்தி யாருமே எங்கேயுமே எழுதப்படாததுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. என்னன்னா அதாவது தேவனுடைய சத்தம் பர்டிகுலரா ஒரு தீர்க்கதரிசிக்கோ ஒரு மனுஷனுக்கோ கேட்கப்படாத ஒரு காலம். சோ அந்த டைம்ல தான் கேப்டிவிட்டி நடந்திருக்கு. அதாவது அடிமையாக மக்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம வாசித்தோம்னா, ஒவ்வொருத்தருடைய தலைமுறை ஆபிரகாம்ல இருந்து தொடங்கி கடைசி யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறை. சோ டோட்டலா அந்த 14 தலைமுறைகள், 14 தலைமுறை முடிஞ்சோன்னா தாவீது வராரு. தாவீது முதல் திரும்ப பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 14 தலைமுறை பாபிலோன்ல இருந்து கிறிஸ்து வர்ற வரைக்கும் 14 தலைமுறை. சோ தலைமுறையாக காரியங்கள் கடந்து வந்து கொண்டே இருந்தாலும் தேவனுடைய சத்தமானது இந்த பூமியில கேட்கப்படல. தேவன் குறித்த காரியங்களை முன்னோர்கள் அவங்களுடைய சந்ததிக்கு சொன்னாங்களே தவிர பர்டிகுலரா ஒரு தீர்க்கதரிசி எழும்பி நின்று இது தேவனுடைய சத்தம், நான் இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லல. அந்த காரியங்கள்ல அந்த நாட்கள்ல பைபிளும் உங்ககிட்ட கிடையாது. சோ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துலதான் நம்ம இந்த டிசம்பர்ல மெயினா கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிறோம். அந்த காரியங்கள்ல பயன்படுத்தப்பட்ட மரியாளையும் யோசேப்பையும் ஆண்டவர் வைத்திருந்தார். மரியாளையும் யோசேப்பையும் அவங்க இருவரையும்
அவங்க தனித்தனியா இருக்கும் போது அழகா எழுதியிருக்கு. கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது. சோ காலம் நிறைவேறுவதற்கு கிட்டத்தட்ட பைபிளோட அந்த வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா தானியல்ல ப்ராஃபஸி பண்ணதுக்கு அப்புறம் 483 இயர்ஸ், 483 வருஷம், இல்லாட்டி 400 வருடங்கள் கடந்து தான் இந்த இந்த காரியம் வந்து நிறைவேறுது. ஒரு குடும்பம் இணைக்கப்படுகிறது. அப்போ அநேக நேரங்கள்ல நம்ம குடும்பத்துல நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது, நிறைய காரியங்களை யோசிக்கும் போது நம்ம யோசிப்போம், என்னுடைய குடும்பத்துல ஏன் இந்த காரியம் வந்து சீக்கிரம் நடக்க மாட்டுக்கு, ஏன் குடும்பத்துல ஏன் நிறைவேறக்கூடிய காரியங்கள் ஏன் நிறைவேறாம இருக்கு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம இருக்குது, இதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள்? அந்த நேரத்துல ஆண்டவருடைய சத்தம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறின போது. சோ ஒரு காலம் நிறைவேறும் போதுதான் காரியங்களை அவர் மாற்றுவார். அந்த காலம் நிறைவேறும் வரை காரியங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அதனாலதான் ஆண்டவர் வந்து மரியாளுக்கும் யோசேப்புக்கும் குழந்தைய கொடுக்கும் போது யோசேப்பு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, 400 வருஷம் சத்தம் கேட்கல, ஆனா யோசேப்பு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவதாக. அதற்கு அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். நீங்க நினைக்காதீங்கப்பா, 400 வருஷம் சத்தமே கேட்கலன்னா ஆண்டவர் நம்மள மறந்துட்டாரு, அவர் எங்கேயோ போயிட்டாரு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆனா இந்த மிஷினரி காரியங்களை மிஷினரி பணித்தள காரியங்களை டைரக்டாக யோசிப்பும் மரியாளும் இறங்கி போய் சுவிசேஷத்தை அவங்க அறிவிக்கல, இயேசுவானவர் தான் அறிவிச்சாரு. ஆனா ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரம் மரியாளையும் யோசிப்பையும். மரியாளும் யோசிப்பும் இணையும் போது அந்த காரியங்களை நம்ம வருடம் வருடம் கேட்டிருக்கோம். அந்த காரியம் நமக்கு சின்ன பிள்ளையில இருந்து சண்டே கிளாஸ்ல இருந்து கேட்டிருக்கோம். ஆனா இப்ப மரியாள் வந்து முன்னோர்கள் மூலமா கேட்கப்பட்டது. எப்படி நம்ம வந்து இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்குறோம், வசனத்தை அவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க. நிறைய நேரங்கள்ல அவங்க ஸ்ட்ரகிள் ஆகும் போது அவங்க யோசிப்பாங்க, இது எப்படியா இருக்கும், ஆண்டவர் என் கூட இருக்கேன்னு சொன்னாரே. நம்ம பெரியவங்களே இந்த மாதிரி யோசிக்க உண்டு. அதே மாதிரி மரியாள் வந்து அந்த காரியத்தை கேட்டிருந்தா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றெடுப்பாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. கண்டிப்பா மரியாள் வந்து யோசிச்சிருக்க வாய்ப்பு இல்ல, அந்த பொண்ணு நானாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுற நேரத்துல ஒரு ஆண்டவர் வந்து முன் குறிக்கிற காரியத்துல ஒரு பயம் அவளை முதலே ஆட்கொண்டது. ஏன்னா கேப்ரியல் தூதன் வந்து நிக்கும் போது அவர்கிட்ட சொன்னது, பயப்படாத, நீ தேவனுடைய கண்கள்ல கிருபை பெற்ற, உனக்கு கிருபை இருக்கு. சோ என்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளிடத்துல வந்து அந்த பெண்ணிடத்துல வந்து சொன்னது என்னன்னா, பயப்படாத. அதே நேரத்துல அதே சிச்சுவேஷன், ஆனா அதை வேற கோணத்துல பார்த்து கொண்டிருந்த யோசேப்பு, அவருக்கு கணவராய் வரப்போறவங்க, ஒரு பெண்ணுக்கு கணவராய் வரப்போறவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, ஐயோ இது வந்து யூத கலாச்சாரத்துல யாராவது கேள்விப்பட்டா என்ன ஆகும், எனக்கு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே அவ வந்து கர்ப்பவதி ஆயிட்டாளே, அவளை கொண்டு வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, என் குடும்பத்தை பத்தி, என்னுடைய பரம்பரையை பத்தி நிறைய காரியங்கள் அவங்களுக்கு குழப்பங்களை உண்டாயிருந்திருக்கலாம். ஆனா தேவன் அந்த இடத்துல மறுபடியும் சொப்பனத்துல வந்து அவர்கிட்ட பேசுறாரு, நீ வந்து அவளை சேர்த்து கொள்ள தயங்காதே. தயக்கம், ஒரு ஸ்டெப் டவுன் பண்றதுக்கான தயக்கம், நான் இவங்க கூட சேர்ந்து போறதுக்கு. ஏன்னா ஒரு ஃபீமேலோட கேரக்டர் வந்து வீட்டுல காரியங்களை நிர்வகிக்கிறது, ஒரு மேலோட கேரக்டர் என்னன்னா ப்ரொடெக்டர். ஏன்னா கண்டிப்பா ஒரு குழந்தைய வச்சுட்டு மீறி இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டர் தேவை, அவங்க கூட ஒரு பாதுகாவலர் தேவை, கூட அவங்க இருக்கணும். அது சமுதாயத்துக்கும் சரி, மற்ற எல்லா காரியங்களுக்கும் சரி. இதுல காலம் நிறைவேறின போது அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம முதல்ல நான் சொன்னேன். அந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய உலகத்துல அநேக ராஜ்யங்கள் வந்து ராஜ்யம் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பெர்ஷியன் எரா, அதுக்கப்புறம் கிரீக் மக்கள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மக்களா எஜிப்சியன், எகிப்து மக்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு எராவா வந்துகிட்டு இருக்கும் போது ஆண்டவர் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். இயேசுமானவர் இந்த உலகத்துக்கு வரணும்னா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டைம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா இடத்துலயும் ஒரே லாங்குவேஜ் போடணும். இப்ப கிரீக் எரா வரும்போதுதான் கிரேக்கர்கள் அதிகமாய் சிதறடிக்கப்பட்டார்கள்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. கிரேக்கர்கள் அதிகமாய் சிதறடிக்கப்படும் போது ஒன் காமன் லாங்குவேஜ் வர்றதுக்காக யோவான் 12:20 நம்ம பார்த்தோம்னா எழுதியிருக்கு, ஒன் காமன் லாங்குவேஜ் வரும். சோ அநேக நேரங்களை நம்ம உலகத்துல நடைபெற காரியங்களை நம்ம அதை புரிந்து கொள்ளக்கூடிய
கிருபைகளை தேவனிடத்துல நம்ம கேட்கணும். ஆண்டவரே, இந்த காரியங்கள் இது எப்படியா இருக்குமோ, இதுக்கு நீங்க என்ன இந்த காரியத்தை வைத்திருக்கிறீங்க? ஏன்னா ஆண்டவர் அனுமதிக்காம இந்த பூமியில எதுவுமே நடக்காது. ஆண்டவர் தான் அனுமதிச்சாரு. ஹிட்லரையும் அவர் தான் அனுமதிச்சாரு, அலெக்சாண்டரையும் அவர் தான் அனுமதிச்சாரு. எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து கொண்டு வருகிறது. அதனாலதான் காலம் நிறைவேற போது ஒன் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் இயேசுவானவர் பிறக்கணும்னா, இயேசுவானவர் பிறக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, இயேசுவானவர் பிறந்து அவரு சிலுவையில மரிக்கணுங்கிறது ஆல்ரெடி நியமிக்கப்பட்டது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தண்டனை இந்த உலகத்துல அவ்வளவு ஒரு ஸ்ட்ரிக்டா, இது பண்ணுனா ராஜ துரோகம் பண்றவங்களுக்கு இந்த மாதிரிதான், ராஜாக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கு சிலுவை மரணம் தான் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா வர்ற வரைக்கும் வெயிட்டிங். சோ அதெல்லாம் வர்றதுக்கு அநேக ராஜ்யங்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அநேக ராஜ்யங்களை எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சுற்றி இருந்தாலும் ராஜ்யங்கள் பயன்படுத்தப்படுது, முன்னோர்கள் இருக்கிறாங்க, அநேக தலைமுறைகள் கேப்டிவிட்டி அடிமைத்தனத்துல போயிட்டாங்க. எல்லா காரியங்கள் இருந்தாலும் மரியாள் தன்னை ஆயத்தப்படுத்தின இடம் தேவ சமூகத்துல. அதனால தேவன் பயந்த ஒரு சுவாபமா இருந்தா கூட தேவன் அவருக்கு சொல்லும் போது அவங்க அக்செப்ட் பண்றாங்க. ஆண்டவரே, அந்த காரியத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில செய்யற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள நான் தயாரா இருக்கிறேன். ஏன்னா இது வேதத்துல எழுதப்பட்டது. சோ வேதத்தை அறிந்த ஒரு ஸ்திரீ, வேதத்தை அறிந்த ஒரு மகள் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் போது அவளுடைய வாழ்க்கையில பயங்கள் அவளை மேற்கொள்ளலாம், சூழ்நிலைகள் அவளை நெருக்கலாம். ஆனா அவங்க பெற்றுக்கொள்கிற ஒரே ஒரு காரியம், கடைசியாக அவங்க நிற்பதற்கான ஒரே ஒரு உறுதுணையான காரியம் தேவ வசனத்துல நிலைநிற்கிறது மாத்திரம்தான். அதே நேரத்துல அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட அவங்களுடைய கணவருக்கு நம்ம பார்த்தோம்னா, கணவர் ஒரு பயந்த சுவாபமா, நான் எப்படிப்பா பண்றது, என்னால ஹேண்டில் பண்ண முடியாது, எனக்கு ஹேண்டில் பண்ற அளவுக்கு எனக்கு பலன் இல்ல, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நிறைய இடங்களுக்கு கூட்டு போகணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, பெத்லேம்ல இருந்து நாசரே இது எகிப்துக்கு ஓடுறாங்க, எகிப்துல இருந்து நாசரேத்துக்கு ஓடுறாங்க. இப்படி ஓட்டம் ஒவ்வொரு அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள குழந்தைய பாதுகாக்கணும், வளர்க்கணும், குழந்தை காணாம போகுது, அந்த குழந்தைக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணும், நிறைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குமோன்னு இமேஜின் பண்ணும் போதே அவர் பயப்படுறாரு. ஆனா தேவன் சொப்பனத்தின் மூலமாக, தேவதூதன் மூலமாக பேசுகிறார். தயங்காத, அவளை சேர்த்து கொள்வதற்கு நீ தயங்காத, இந்த குடும்பத்தை உருவாக்குறார் நான் அப்படிங்கிற அந்த அஷூரன்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் அவ திருப்பி ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. சோ இவங்க 2 பேரும் இணையும் போது, ஒரு குடும்பமாக இவங்க இணையும் போது தேவன் இவளிடத்துல இருந்த பயத்தை நீக்கினார், அவங்க கிட்ட இருந்த தயக்கத்தை நீக்கினார். 2 பேரும் தங்களை அர்ப்பணித்ததின் நிமித்தமாக ஒரு மிஷனரி காரியங்களை செய்வதற்கான ஒரு காரியங்களுக்குள்ள 2 பேரும் ஒரு ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், ஒரு மனதின் ஆவியினால நிறையப்பட்டவர்களாக அந்த காரியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கறாங்க. சோ காலம் நிறைவேறின போது சகரியா எலிசபெத்துக்கு அத்தனை வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்ததுக்கு காரணம், மெடிக்கலி போய் பார்த்தோம். இப்ப நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருக்கேன். நான் போய் பார்த்தோம்னா நாங்க ஹார்மோன் சொல்லுவோம், குரோமோசோமல் சொல்லுவோம், அது இதுன்னு காரணம் பயங்கரமா சொல்லுவாங்க மெடிக்கலி. ஆனா தேவன் வைத்திருந்த ஒரே ஒரு காரியம், இயேசுவானவர் பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் வரணும். யோவான் ஸ்நானகன் முன்னாடியே வந்துட்டாருன்னா அவர் இவரை பத்தி அறிவிக்கவோ, இவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கவோ அந்த இடத்துல இருக்க முடியுமா என்னங்கிறது தேவன் மாத்திரமே அறிவார். அநேக வாக்கு தத்தங்களை நம்மளுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட நம்மளும் இந்த குடும்பத்துல இருந்து கற்றுக்கிடுறதே ஒரே முதலாவது காரியம் என்னன்னா, காலம் நிறைவேறின போது காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். காலம் நிறைவேறும் போது தேவ சமூகத்துல நம்ம பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்களையும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய தலைமுறைக்கும் அவர் வைத்திருக்கிற காரியங்களை தெளிவான சத்தத்துல இந்த வேதத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா எதை குறித்து நம்ம பயப்படவே வேண்டாம். காலம் நிறைவேறின போது எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர். இரண்டாவதாக, ஒருவேளை நமக்குள்ள ஒரு பயம் நம்மளை ஆட்கொள்ளுமானால், ஒரு பயம் ஆட்கொள்ளுமானால், இந்த சூழ்நிலையை நான் மேற்கொள்வதற்கு தேவன் என்னோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு தயக்கம் கூட நமக்குள்ள வரலாம். ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு சொன்ன ஒரே ஒரு ஆலோசனை, தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு பேர் வைக்கணும் இமானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் ஆனாலும், இயேசுவானவர் பிறந்துட்டாருங்கிறதுனால அரண்மனையில அவங்க இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரல.
இயேசுவானவர் பிறந்துட்டாருங்கிறதுனால அவங்க வந்து எல்லாவற்றையும் ஒரு ராஜா வந்து கொடுத்தாரு. எல்லா காரியங்களும் அவங்களுக்கு பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறதும் இல்ல. நிறைய காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து கஷ்டம் தான் இருந்தது. இப்ப நிறைய நேரங்கள்ல நம்மகிட்ட ஹிந்து பீப்புள் மீன்ஸ் மற்ற மதத்தார் கேட்பாங்க, இயேசுவானவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் எங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கதான் செய்யுது, எங்களுக்கு நோய் இருக்கதான் செய்யுது, எங்களை விட்டு போக மாட்டேங்குது, நாங்க நிறைய நேரங்கள்ல நாங்க அழுறோம், நாங்க எங்களால பண்ண முடியல அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே நம்ம சொல்லணும்னா இயேசு நம்மோடு இருக்கும்போது தேவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் இந்த உலகத்துக்கு அருளும்படியாக வந்தவர். அந்த குடும்பத்துக்குள்ள கொடுத்தது போல, அந்த பயத்தை நீக்கினது போல, அந்த தயக்கத்தை நீக்கினது போல தேவன் நமக்குள்ள இருக்கிற தயக்கத்தையும் நமக்குள்ள இருக்கிற பயத்தையும் நீக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த அஹ் இந்த காரியங்களை யோசிப்பு குறித்த அதுக்கப்புறம் அதிகமா எழுதப்படல வேதத்துல. ஆனா மரியாதை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. அநேக நேரங்கள்ல இயேசுவானவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்திருந்தாள் அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. இவ்வளவு நடந்து 30வது வயசுல 30 வயசு கடந்துதான் ஆண்டவர் வந்து ஊழியத்தை ஆரம்பிக்க போறாரு. சோ ஃபர்ஸ்ட் மிராக்கிள் அவர் வந்து பண்ண போறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் மிராக்கிள் பண்ணுவாரு, இப்படிதான் பண்ணுவாரு அப்படிங்கிறது மரியாளுக்கு தெரியாது. ஒன்னே ஒண்ணு தெரியும், எனக்கு தரிசனம் கொடுத்து இந்த குழந்தையை என் வயிற்றில் கொடுத்த என் தேவாதி தேவன் ஒருபோதும் தப்பு பண்ண மாட்டார், ஒருபோதும் என் வாழ்க்கையில தப்பு பண்ண மாட்டாரு. இந்த குழந்தை முன்குறித்தவர் இந்த குழந்தையின் மூலமாக என்ன செய்யணும்னு விரும்பினாரோ அதை செய்து முடிப்பார். ஏன்னா நான் பயந்த நாட்கள்ல என்கிட்ட வந்து சொன்னது, தேவன் நம்மோடு இருக்கிறார், இன்றைக்கும் அவர் செய்வார். அந்த கல்யாண வீட்டுல உட்கார்ந்துருக்கும் போது அவங்க சொல்றாங்க, ரசம் காலியா போச்சு, ரசம் காலியா போச்சு. அவங்க வந்து சொல்லும் போது மரியாள் வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, டக்குன்னு சொல்றாங்க, அங்க இயேசு இருக்கிறாரு, நீங்க இயேசு கிட்ட போய் சொல்லுங்க. சொன்ன உடனே கூட ஏசப்பா சொல்றாங்க, இப்ப என்னுடைய டைம் வரல, நீங்க ஏன் என்ன ஸ்திரீயை உனக்கும் எனக்கும் என்ன, இப்ப என் டைம் வரல. அப்போ மரியாள் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு மிராக்கிள் பண்ணல. இன்றைக்கும் ஒரு குடும்பமாக நம்ம இணைந்திருக்கிறோம். அநேக குடும்பங்கள்ல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அநேக குடும்பங்கள்ல நமக்கு பாடுகள் இருக்கும். ஆனா தேவர் குடும்பமாக இணைத்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவருடைய காரியங்களை ஒரு மிஷினரியாக நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கான அந்த பலத்தோடு தான் இணைச்சிருக்கிறாரு. அதுக்கு யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் என்ன ஒரு வீக்னஸ் இருந்தாலும் தேவ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுத்து காத்திருந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கொடுத்திருக்கிற காரியங்கள் ஒருபோதும் அது வந்து நிறைவேறாமல் போகாது. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தையானது பூமியில மழை துளியை போல விழுந்து அதுக்குரிய பலனை, பூமியின் நிலத்தின் பலனை கொடுத்துட்டுதான் அது மறுபடியும் போகுமா. அது வந்து ஒரு நாளும் வீணா போய் திரும்பி ஆண்டவர்கிட்ட போகவே போகாது. அந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு என்கிற நிச்சயம் நம்ம இடத்துல இருந்ததுன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த காரியத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். சோ அதனால அவங்க வந்து கான்பிடண்டா சொல்றாங்க, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் செஞ்சிருவாரு, அவரு செஞ்சிருவாரு. அந்த கான்பிடன்ட் அவங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு ஆஹ் விசுவாசம் விசுவாசம் ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமும் ஒரு இயேசுவானவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த இடத்துல அவங்க போனாங்க. போகும்போது கூட ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு யாரு தாய், எனக்கு யாரு பிள்ளை, என்னுடைய வழியில நடக்கிறவங்கதான் எனக்கு தாயும் சகோதரனுமாய் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த இடத்துலயும் மரியாள் அமைதியா தான் இருக்காங்க. அதே நேரத்துல சிலுவையின் அடியில வந்து நிற்கிறதும் மரியாள் தான். சிலுவையின் அடியில வந்து நிற்கிறதும் மரியாள் தான். மரியாள் வந்து நிற்கும் போது தேவன் ஒரு முக்கியமான காரியத்தை செஞ்சுட்டு போறாரு. தன்னுடைய தாய 100 சகோதரன் யோவான் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு போறாரு. அந்த காரியத்தை நம்ம பாக்குறோம். சோ ஒரு குடும்பமாக நம்ம வந்து தேவ சமூகத்துல இணைக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் என்னை இணைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெளிவா அறிந்திருந்தோம். வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட சந்ததியாக நம்ம இருந்தோம்னால் வாக்கு தத்தம் நம்மை கொண்டுதான் நிறைவேறும், நம்மளுடைய டைம்ல தான் நிறைவேறும், நம்மளுடைய டைம்ல தான் நிறைவேறும். அதற்கு உதாரணமாக சகரியா எலிசபெத் வயதானாலும் ஆண்டவர் வந்து அவங்கள கொண்டுதான் யோவான உலகத்துக்கு கொண்டு வரணும், அவங்கள கொண்டுதான் கொண்டு வருவார். அதே போல மரியாளையும் யோசேப்பையும் அவங்க ஒரு பயந்த சுவாபமா ஒரு தயக்கமான சுவாபமா இருந்தாலும் அவங்க 2 பேரும் இணைஞ்சாதான் இயேசுவானவரை பாதுகாக்க முடியும்.
பாதுகாக்க முடியும் அப்படின்னு இயேசு ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால, பிதாவானவருக்கு தெரிந்ததுனாலதான் அவங்கள இணைச்சாரு. சோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய காரியங்களை உலகத்துல கேள்விப்படலாம். நிறைய காரியங்களை இப்படி இன்னமாய் முடிந்தது, இந்த மாதிரி முடிஞ்சது, அந்த மாதிரி முடிஞ்சது, பயங்கரமான காரியங்களை நம்ம கேள்விப்படும் போது ஆண்டவர் நம்மளுடைய காதுல மெல்லுசா அவர் சொல்றது என்னன்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏன்னா தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நம்மிடத்துல இருக்கும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார். காலங்கள் ஒருவேளை அது அதிகமா போகலாம். ஆனா அந்த காலத்தை நிறைவேற்றிக்கிற காரியங்கள் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா தேவாதி தேவனிடத்துல மாத்திரம்தான் இருக்குது. தேவாதி தேவனிடத்துல மாத்திரம்தான் இருக்கு. இன்றைக்கு இந்த காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளுடைய சந்ததிக்கு இந்த விதமான ஒரு மரியாளுக்கு தேவையான போதகத்தை அவங்க பெற்றோரிடத்துல இருந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அவங்க பெற்றோரிடத்திலிருந்து அது பெற்றுக்கொண்டதுனால தரிசனத்தை நிறைவேற்றுகிற காரியத்துல பங்கு கொள்ள முடிஞ்சது. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற காரியத்துல நாம மாத்திரம் இல்ல, நம்மளுடைய சந்ததியை நம்ம கொடுக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில நான் எங்க இருந்து மாமா சொன்னாங்க, அந்த போகும்போதே அவங்க ஒரு 8 மினிட்ஸ் மெசேஜ் கொடுத்தாங்க. அந்த காரியத்துல நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேணும்னு. உண்மையாகவே அந்த காரியத்தை தேவாதி தேவன் முதலாவது எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இன்னொன்னு என் தகப்பனுடைய வாழ்க்கையில நான் பார்த்தேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், எங்க அப்பா எங்களை உட்கார வச்சு ஒரு காரியத்தை இன்சிஸ்ட் பண்ணதே கிடையாது. இவன் எங்க அப்பா சொல்லுவாங்க, இந்த அதிகாரத்தை நீங்க இன்னைக்கு படிச்சீங்கன்னா நான் கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர படிச்சுதான் ஆகணும், கம்படு அடிப்பேன் அப்படி எதுவுமே சொன்னது கிடையாது. அதே மாதிரி இந்த காரியத்தை நீ செய்யணும், நீ உட்கார்ந்துரு, நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொன்ன கிடையாது. ஈவன் ஒரு மிஷினரி உருவாகணுங்கிறது எங்க அப்பாவுடைய இருதயத்துல இருந்த ஆழமான ஒரு ஆசை. ஆனா எங்க அப்பா ஒரு நாள் எங்க குடும்பத்துல சொன்னது கிடையாது. ஆனா எங்களுக்கு அது எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனா அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. எங்க அப்பாவுடைய வாழ்க்கையில நான் பார்த்தேன். எங்க அப்பாவுடைய வாழ்க்கையில எப்பவுமே அவர் பெருகவும் நான் சிறுகவும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதற்கு ஓடுகிறார்கள்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிகள ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொன்ன காரியங்களை விட அவங்க நடந்துகிட்ட காரியங்கள், அவங்கள பார்த்து வளர்ந்த காரியங்கள் என்னை உருவாக்கிற்று என்பதை நான் சொல்றதுல கண்டிப்பாவே ஆண்டவருக்கு கோடான கோடி நான் நன்றி சொல்கிறேன். அப்படி ஒரு தகப்பனை எனக்கு கொடுத்ததுனால. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் லைஃப்ல, எல்லா விதத்திலையும் நெருக்கப்பட்டோம். அவங்களுடைய குழந்தை பருவமானது அவ்வளவு சந்தோஷமான பருவம் கிடையாது. அநேக பிள்ளைகள் இருந்ததுனால, அநேக பளு இருந்ததுனால, அவங்களுக்கு எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் சரியா இல்லாதனால அநேக பளுக்கள், அந்த மாதிரியான சிச்சுவேஷன். அடுத்து வளர்ந்து வருகிற வாலிப வயதுல அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு காரியங்கள் இல்லை. ஆனா தேவனை பிடித்து கொண்டது நிமித்தமாக, தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியில தொடர்ந்து ஓடுனது நிமித்தமாக அந்த காரியத்தை முன்னேறி வர்றதுக்கு ஆண்டவர் அவங்கள வழி நடத்தினாங்க. சோ அந்த காரியத்தை அவங்க எங்களுக்கு சாட்சியாய் சொல்லும் போது இந்த மாதிரியான பாதைகளை கடந்து வர தேவன் கிருபை செஞ்சார் அப்படி சொல்லுவாங்க. ஆனா நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் கம்பல் பண்ண மாட்டாங்க. சோ அந்த காரியங்களை கேட்டு 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 வளரும் பொழுது நான் இப்ப மரியாதை தியானிக்கும் போது அததான் யோசிச்சேன். இப்படிதான் நம்ம அப்பா நம்மளுக்கே தெரியாம நம்மளை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நான் மரியாளுடைய இடத்துல என்ன வச்சு பார்க்கல. என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்துக்கு கூட அந்த முன்னோர்களின் நமக்கு முன்பான உள்ள தலைமுறையின் தேவ தரிசனம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், எப்படி மரியாளோட தந்தையும் தாயும், அதே போல யோசேப்போட தாயும் தகப்பனும் எப்படி அவங்களுக்குள்ள இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, ஒரு விற்கப்பட்ட நிலைமை, அவங்களுக்கு அவ்வளவான காரியங்கள் கிடையாது. ஆனா கிறிஸ்து பிறக்க போறாரு. அவர் எப்ப பிறப்பாருன்னு தெரியாது. இந்த தேதியில, இந்த டேட்ல, இந்த டைம்ல பிறப்பாருன்னு இப்ப கூட ஜோசியம் பண்ணி இந்த டைம்ல ஆபரேஷன் பண்ணி என் பிள்ளைய எடுத்துருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி ஒரு டைம் கிடையாது, டேட்டு கிடையாது, எதுவுமே தெரியாது. ஆனா அந்த டைம்ல கூட பிறக்க முடியாது. ஏன்னா டாக்டர் ஒரு நிமிஷம் லேட்டா கத்திய வச்சா ஒரு நிமிஷம் லேட்டா கூட பிள்ளை பிறக்கும், சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குங்கிறது தேவன் மாத்திரமே அறிவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை கடந்து வந்த மரியாளையும் யோசேப்பையும் உருவாக்குனது
அவர்கள் தாயின் தகப்பனுடைய அந்த தலைமுறையில ஊற்றப்பட்ட அந்த காரியங்கள் மாத்திரமே. தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய தயவு அதனோடு கூட அவங்க தலைமுறையில இருந்து பெற்றுக்கொண்ட காரியங்கள், தேவ வசனத்தை அவங்க கேட்டுக்கிட்டே இருந்ததுனால, கன்னி மரியாதை இடத்துல உட்பவித்து பிறப்பேன் அந்த வசனத்தை மறுபடியுமாக தேவதூதன் அவருக்கு சொன்னது போல, பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அது மறுபடியும் அந்த காரியத்தை அவர் நினைவூட்டும் பொழுது அவங்களுக்கு அது ஒரு தெளிவான சத்தியத்தை கேட்க முடிஞ்சது. தேவன் இந்த காரியத்தை செய்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. அதே போல யோசிப்பு இந்த காரியத்தை எப்படி முடியுமோ அப்படின்னு இருக்கும்போது, நீ பயப்படாதப்பா, சந்தேகப்படாதப்பா, நீ தயங்காதப்பா, நீ இந்த காரியத்தை செஞ்சிரு. அப்ப அவங்க தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அந்த 2 பேரும் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக மாத்திரமே இயேசுவானவரை அவங்க அந்த காரியங்கள்ல இருந்து பாதுகாக்க முடிஞ்சது. இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்து மனுஷகுமாரனாய் அவதரிக்கவும், நமக்காக பாடுபடவும், நமக்காக சிலுவையில மறிக்கவும், அப்பேற்பட்ட பெரிய காரியங்களை செய்வதற்கு ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். இன்றைக்கும் கூட நம்மள ஒரு குடும்பமாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, இயேசுவானவரை அந்த உலகத்துக்கு நம்ம அறிவிக்கணும். கண்டிப்பாக நம்ம அநேக காரியங்களை அறிவிச்சிட்டு இருப்போம். ஆனா அடுத்த ஸ்டெப்பு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் வேறு விதமான போதனைகளை நம்ம பிள்ளைங்களுக்குள்ள, நம்ம தலைமுறைகளுக்குள்ள திணிச்சு கொண்டு இருக்குது. அந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஏன்னா அந்த இருண்ட காலத்துல, அந்த இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட், இடைப்பட்ட காலத்துல என்ன இருந்ததுன்னு தெரியாது. ஆனா ஆண்டரோட சத்தம் கிடையாது. நம்ம ஆண்டரோட சத்தம் கேட்காம நம்மளால இருக்க முடியுமா? இந்த பைபிள் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நம்ம மேற்கொள்றோம்? இல்ல மறுபடியும் இந்த வேத வசனத்தை நம்ம நினைவு கூறுகிறோமா? ஏன்னா வேத வசனம் ஜீவனுள்ள வசனம். அது நம்மளை பலப்படுத்தும், நம்மளை உருவாக்கும், நம்மளை உடைக்கும், அநேக காரியங்களை செய்வதற்கான காரியங்களை கொடுக்கும். அதனால நம்ம தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டிய காரியம் எப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு அடையாளமான ஒரு எடுத்துக்காட்டான ஃபேமிலியாக மரியாளையும் யோசேப்பையும் உருவாக்குச்சோ, அதே போல தேவ வசனத்தை இவ்வளவு நாளா கேரி பண்ணிட்டு இருந்ததுக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு அதை நம்ம டேக் ஓவர் பண்றதுக்கு, அவங்க கரங்கள்ல நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நாட்களும் பொல்லாதவைகள், இந்த உலகமும் பொல்லாதவைகள். அநேக காரியங்கள்ல சிதறி போறாங்க, மக்கள் சிதறி போறாங்க, பிள்ளைங்க சிதறி போறாங்க. there is no God, ஆண்டவர் இல்லைங்கிற கூட்டம் பெருகிட்டே வருது. அதே மாதிரி நிறைய விதமான காரியங்கள். இப்ப இந்தியால ஃபர்டிலிட்டி ரேட்டு கம்மியாயிடுச்சான். ஃபர்டிலிட்டி ரேட்டு, குழந்தைகளுடைய காரியங்கள் கம்மியாயிடுச்சு. இது சாத்தானுடைய சூழ்ச்சி என்பதை குழந்தைகள் அறியாதபடிக்கு, ஏன்னா அந்த வேத வசனத்துல சொன்ன காரியங்கள் அவங்களுக்கு சொல்லப்படலை அப்படின்னா எது தப்பு எது சரிங்கிறத அவங்களுக்கு காணாமையே போயிருவாங்க. சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், என்ன சத்தம் கேட்குதோ சத்தம் கேட்கலையோ, என்ன காரியங்கள் இருக்குதோ, எப்ப ஒரு அடிமைத்தனத்துல இருந்தா கூட அவர்களுடைய தாயும் தகப்பனும் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு காரியம், அவங்களோட விதைக்கப்பட்ட அந்த தலைமுறைக்கு விதைக்கப்பட்ட காரியங்கள் தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் மறுபடியுமாக சொல்லி கொண்டே இருந்தாங்க. இப்ப கூட ஜூஸ் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துல அந்த மக்கள் என்ன செய்வாங்களா, எப்படி நமக்கு வேதத்துல வாமத்துல யாத்ராமத்துல எழுதப்பட்டிருக்கோ, அவங்க நிற்கும் போதும் எழும்பும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் தேவ வசனத்தை அவங்க தியானிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம், சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்ப கூட ரீசெண்டா ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு ஜூஸ் ஃபேமிலி அவங்களுக்கு தெரியுமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸா. சோ அவங்க என்ன செய்வாங்களா, அதுல அந்த கிராண்ட் பேரண்ட்ஸா இருப்பாங்கல்ல, பாட்டி தாத்தா அவங்க அந்த குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த மாதிரி ஆண்டவர் இப்படி நடத்தினாருப்பா, செங்கடலை கடந்து வந்தாங்கப்பா. அந்த கதைகள் அந்த ஸ்டோரி மாதிரி அதை திரும்ப 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 அந்த பிள்ளைங்களுக்கு இல்ல அதை ஊற்றி அவங்க வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க, திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நிறைய நேரங்கள நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய கேட்ஜெட்ஸ், இப்ப பெரியவங்களே நம்மளுடைய காரியங்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கோம். அது எக்ஸாம்பிளா சொல்லணும்னா மொபைல், அது நிறையவே இம்பாக்ட் பண்ணுது, சின்ன பிள்ளைங்களையும் பெரிய பிள்ளைங்களும். ஆனா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேவனுடைய காரியங்களை நம்ம மறுபடியும்
நம்ம ஒரு சந்ததிக்கு கடத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளால முடிந்த அளவுக்கு கடத்திட்டே இருந்தோம்னா, நம்மளுடைய சந்ததி தேவனை வெளிப்படுத்துகிற சந்ததியாகவும், தேவனுடைய சித்தத்தை முழுவதுமாக செய்து முடிக்கிற சந்ததியாகவும் கண்டிப்பாக வரும் என்பதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. ஏன்னா இவங்க மரியாளும் யோசேப்பும் இணையும் போது அந்த காரியங்களை தெரிந்தவர்களாக அவங்க அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், அந்த ஒரு மனதோடு அவங்க இணையறாங்க. காலம் நிறைவேறின போது அவங்க இணையறாங்க. அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க. அது நிமித்தமாக இயேசுவானவர் அந்த உலகத்துக்கு கொண்டு வர்ற ஒரு கருவியா இருந்தாங்க. இந்த நாட்களை நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம். நம்மளுடைய குடும்பமும் இந்த தேசத்துல, இந்த உலகத்துல ஒரு மிஷினரியாக கொடுக்கப்பட்டிருக்க, ஒரு மிஷினரியின் பணித்தளங்களுக்காக, தேவைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பம் என்பதை நம்ம உணர்ந்தோமானால், அந்த காரியத்தை நம்ம அறிந்தோமானால், அந்த காரியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய தலைமுறையை அவர் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த வல்லவர். ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த வல்லவர். அன்று அந்த காரியத்தை செய்து முடிக்க வல்லவர். எப்பொழுது ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரும்னு நமக்கு தெரியாது. எப்படி முதலாம் வருகைக்கு கலாத்தியர்ல எழுதப்பட்டதோ, காலம் நிறைவேறின போது, அதேபடி காலம் நிறைவேறின பொழுது தேவனுடைய 2வது வருகை இந்த பூமியில அதி சீக்கிரமாக இருக்கப்போது. அதுக்குரிய அடையாளங்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அநேக நேரங்களை அடையாளங்களை தேடி 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 இது வந்துட்டா அது வந்துட்டா அப்படிங்கிற நம்ம தேடி போயிட்டே இருக்கிறோம். ஆனா அதற்குரிய ஆயத்த பணிகள்ல அடுத்த தலைமுறைய நம்ம ஆயத்தப்படுத்திக்கிறோமா என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு இருண்ட காலங்கள்ல, ஒரு இடைப்பட்ட காலங்கள்ல, தேவ வசனத்தை கேட்க முடியாத நாட்கள்ல இப்பேற்பட்ட ஒரு சந்ததியை உருவாக்க முடியுமானால், இப்ப கூட நம்ம கிரேஸ் பீரியட்ல தான் இருக்கோம். எல்லாருக்கும் கொரோனா வந்தப்போ, கொரோனா அந்த உலகத்தை ஆட்கொண்ட பொழுது எல்லாருக்குமே தோணுன ஒரே காரியம், உலகத்தின் முடிவு சமீபமாயிற்று. உலகம் முடிய போகுது, நாளைக்கே முடிய போகுது. செகண்ட் வேவ்ல எல்லாம் நிறைய பேர் முடிஞ்சிரும் 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 முடிஞ்சிரும். ஆனா அந்த கொரோனாவும் கடந்து போயிடுச்சு. கொரோனா கடந்து போன பிறகு மனிதன் இயல்பான நிலைமைக்கு மறுபடியும் திரும்பிட்டான். ஒரு பயம் ஆட்கொண்டது. தேவனுடைய கரம் எப்படி பார்வோனுடைய சேனைகள் செங்கடலுக்குள்ள அவங்க மூழ்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க சொல்லுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்களோட தேவனுடைய கரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே போல எல்லாரும் தேவனுடைய கரம் நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்கு அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு இயல்பான வாழ்க்கைக்குள்ள மறுபடியுமாக போறாங்க. நம்ம சந்ததியை குறித்தான கரிசனை நமக்கு இருக்குமானால், நம்மளுடைய சந்ததியை குறித்தான பாரம் நமக்கு இருக்குமானால், அவர்களிடத்துல மறுபடியும் தேவ வசனத்தை நாம் விதைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த காரியத்தை நம்ம கொடுக்கும்போது அவர்கள் இந்த பூமிக்கு உப்பாகவும், இந்த பூமிக்கு ஒளியாகவும், தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிற சந்ததியாக கண்டிப்பாக வருவார்கள். இந்த காரியத்தை உணர்ந்தவர்களாக நம்ம ஜெபிக்கலாம்.